ஹல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம எல்லாருக்குமே ஆசீர்வாதமாக இருக்கணும் தானே விருப்பம், அப்படிதானே? சரியா? பேட்ரிக் ஜாஸ்வான்னு சொல்கிறாங்க, ஆண்டவருக்காக எல்லாத்தையும் இழந்தவர்கள் உண்டு. நல்ல வசதியாக இருந்து இல்லை நினைக்கலாம், பார்த்தோம் ராக்லாண்ட் அவர்களுடைய பயோகிராஃபிலாம். ஆண்டவருக்காக வசதியாக இருந்து அவங்க நாடுகளை விட்டு மிஷினரியாய் நம்ம ஊருக்கு வந்து கஷ்டப்பட்டு அவங்க தொப்பியில் கூழ் வாங்கி குடித்து மறித்து இப்படிலாம் வந்து இங்கே உள்ள கிளைமேட் ஒத்துக்காமல் எல்லா மிஷினரிகளுடைய வயது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஃபாரினில் போய் பார்த்தீங்க, அமெரிக்காலாம் பார்த்தீங்க, ஜனாதிபதி ஆகும்போதே ஒரு வயசு எப்படி இருக்கும், ரொம்ப வயசாக இருக்கும், ரொம்ப வருஷம் உயிரோடு. ஆனால் இங்கே வந்ததுனால அவங்க வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டு 50 வயதில் 48 வயதுலலாம் ரேனிய செய்யர் மறித்து போனார். இப்படி எல்லாருமே தங்களுடைய வசதி வாய்ப்புகளை இழந்து நம்ம நாட்டில் வந்து என்ன பண்ணாங்க. இப்போ நமக்கெல்லாம் அமெரிக்கா போகணும், ஆஸ்திரேலியா போகணும், இங்கிலாந்து போகணும்னு ஆசையாக இருக்கும். சரியா? அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு யாராவது ஆசைப்படுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஆனால் அப்படி வந்து கஷ்டப்பட்டாங்க. அதே மாதிரி ஆண்டவருக்காக ஒன்றுமே இல்லாமல் ஆண்டவருக்குள்ளே வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் இருக்கிறாங்க. ஒன்றுமே நான் இல்லாமல் இருந்தேன். சில சாட்சிலாம் நான் கேட்டுக்கிறேன். செருப்பு ஷூ வாங்க கூட நாங்கள் காசு இல்லாமல் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் எங்களை வந்து ஆசீர்வதித்து உயர்த்திருக்கிறார். ஆண்டவருக்காக இழந்தவர்களும் உண்டு, ஆண்டவருக்காக அநேக காரியங்களை பெற்றுக்கொண்டவர்களும் உண்டு. இல்லை, இழந்தவர்களை பரலோகம் கொண்டாடலாம், பெற்றுக்கொண்டவர்களை உலகம் கொண்டாடுகிறது. இன்றைக்கி ஒரு வாக்கு தத்தத்தை நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த வாக்கு தத்தத்தை பற்றி ஜெபிக்க போகிறோம். அந்த வாக்கு தத்தத்தை பற்றி கேட்க போகிறோம். நம்ம ஊழியத்துக்கும் ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்கு தத்தம் தான், நம்ம எல்லாருக்கும் பிடித்த ஒரு வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கலாம், வாசிக்கலாம். திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டில் 302வது பக்கம், எபிரேயர் 6:14. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறத தேவன் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். நான் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறத கர்த்தர் விரும்புகிறார். சில பாடுகள் கஷ்டங்கள் மத்தியில் தேவன் நம்மை கடந்து நடத்துறதுக்கும் ஒரு காரணம் உண்டு. இங்கே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியால் தமது பேரில் என்ன செஞ்சாராம்? ஆணையிட்டார். 15வது வசனம், அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை என்ன செய்தான்? பெற்றான். இன்றைக்கி ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா நம்ம பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். நம்ம எதுக்கு எடுத்தாலும் அவசரப்படக்கூடாது. சரியா? சில காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அவசரப்படுவோம். உடனே நடந்தால் நல்லாயிருக்கும், இந்த காரியம் உடனே என் குடும்பத்தில் நடந்தால் நல்லாயிருக்கும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உடனே இந்த காரியம் நடந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஆசைப்படுறது உண்டு. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் பொறுமையாய் நம்மை காத்திருக்க சொல்கிறார். கொஞ்சம் பொறுமையாய் காத்திருப்போம் என்றால் ஆண்டவர் அதன் காலத்தில் நேர்த்தியாய் ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன் பொறுமையாக காத்திருக்கணும்? எல்லாரை விட பெஸ்ட்டான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்ம ஒரு வீடு கட்டும்போது ஒரு அவசரப்பட்டு ஒரு வீடை கட்டுறோம் இல்லை, 2000 ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா 2000 டைல்ஸோ மார்பிளோ என்ன செய்யலை, உலகத்தில் இல்லை, மொசைக் தான் இருந்தது. அதே இது மொசைக் தர போட்டு கட்டியிருப்போம். அதே ஒரு 2020 ஆண்டவர் வீடு கட்டுறாரு அப்படின்னா நமக்கு அதுக்கேற்ற ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சரியா? கரெக்டாக இந்த வருஷம் எது இருந்துச்சு இல்லைன்னா எனக்கு தெரில. ஒரு ஃபோன் வாங்குறீங்க, ஒரு ஃபோன் வாங்குகிறேன். அப்போ அந்த வருஷம் வர 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 என்ன செஞ்சிடும்? மாடல் மாறிட்டே வரும். இப்போது ஐஃபோன்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒன்று என்ன செய்கிறாங்க? விடுறாங்க. இப்போ 17 எல்லாமோ வந்துட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஆண்டவர் ஒரு காலத்தில் நமக்கு ஆசீர்வாதம் தரும்போது அது நேர்த்தியான ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ ஆசீர்வாதத்துக்காக நாம் என்ன செய்யக்கூடாது? அவசரப்படக்கூடாது. ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்த அவர் வல்லமை உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார்.
திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படிங்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை தான் ஆண்டவர் அந்த நாட்களில் அவர்களுக்கு கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம், அந்த ஆசீர்வாதம் தான் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சது, வந்தது. ஒருவேளை நான் திரும்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன், பெரிய ஜாதி ஆக்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்லப்பட்டிருக்கிற ஜாதியெல்லாம் கிடையாது, நம்ம ஊரில் சொல்கிற ஜாதியெல்லாம் கிடையாது. இங்கே ஜாதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது உன்னை ஒரு பெரிய தேசமாய், உன்னை ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால தான் சொன்னேன், ஆபிரகாமுடைய மகன் பெயர் என்ன, ஈசாக். ஈசாக்குடைய பிள்ளை பேர் யாக்கோப். ஏசா யாக்கோபு. யாக்கோபு தான் நம்ம முதல்ல சொல்லுவோம். யாக்கோபுக்கு கர்த்தர் வச்ச பேர் இஸ்ரவேல். சரியா, இஸ்ரவேலுங்கிற பேரில் தான் ஒரு நாடு இன்றைக்கு இருக்கிறது. இதுதான் அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவு. அன்னைக்கு ஆண்டவர் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாயின்னு ஆண்டவர் சொன்ன வசனம். உன்னை ஆசீர்வதித்து பாருங்க, 13வது அதிகாரத்திலேயே 2வது வசனம் வாசிச்சா, ஆபிரகாம் மிருக ஜீவனும் வெள்ளியும் பொன்னும் உடைய ஆசிகளுடைய சீமானா இருந்தான். ஆண்டவர் அவனை அன்றைக்கு ஆசீர்வதிச்சிருந்தார். அவன் பேரை பெருமைப்படுத்துவார். நம்ம புதிய ஏற்பாட்டில் 1 அதிகாரம் 1 வசனம் வாசித்தனாலே, ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு அப்படின்னு தான் வரும். ஆண்டவர் அவனுடைய பெயரை பெருமைப்படுத்தினார். ஆசீர்வாதமாக இருப்பாய். நான் சொல்கிறேன், ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு நம்ம சொல்கிறது நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே, காரும் பங்களா வச்சுருக்கிறது மட்டும் ஆசீர்வாதம் கிடையாது. கார் வச்சுருக்கிறவங்க, வீடு சொந்த வீடு கட்டினவங்க லோனில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டால் தான் தெரியும். அதனால் வெளியரங்கமாக அவங்க கார் வச்சுருக்காங்க, வீடு வச்சுருக்காங்க, அப்படியே அல்ல. ஆசீர்வாதம் என்பது உங்களையே தேவன் ஒரு ஆசீர்வாதமாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்களே உங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம். நான் சொன்னால ஒரு டீச்சர், ரிட்டையர்ட் டீச்சர், அவங்களுக்கே 60-62 வயது இருக்கு. அவங்க ஒரு முறை சாட்சி சொல்கிறாங்க, மாமியார் 90-96 வயதில் மறிச்சிட்டாங்க. இன்றைக்கி மாமியார் இல்லாத வீடாக பாருங்கன்னு கேட்குறாங்க. எங்கள் மாமனார் சாகணும் ஜோம் பண்ணுங்க, எங்கள் மாமியார் சாகணும்னு ஜோம் பண்ணுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் 90 வயதுக்கு மேலே மாமியார் மறித்திருக்கிறாங்க. அவங்கள குறித்து மருமக சாட்சி சொல்கிறாங்க, எங்கள் மாமியார் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, அவங்க டெய்லி தேவாலயத்தில் ஜோம் பண்ணுவாங்க, டெய்லி அவங்க சர்ச்சில் போய் ஜோம் பண்ணுவாங்க, டெய்லி அவங்க அதிகாலையில் எழும்பி ஜோம் பண்ணுவாங்க. அது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக, எங்கள் குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள் எழுப்பி நம்மை ஆசீர்வாதம்னு சொல்லணும். ஹல்லேலூயா. நம்ம ஒரு பிளெஸ்ஸிங்காக என்ன செய்யணும், இருக்கணும். ஆண்டவருடைய அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து நம்ம ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவனுடைய பிள்ளைகளையும் தேவன் அப்படியே என்ன செஞ்சார், ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுடைய பிள்ளை ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்ததை நான் வாசிக்கலாம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 2-3 வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ பாருங்க, தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை என்ன செய்வேன், நிறைவேற்றுவேன். இன்றைக்கி ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருப்பார் என்று சொன்னால், அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் ஒரு வல்லமை உள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை வச்சு நம்ம என்ன செய்யணும், கிளைம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரை, இந்த வாக்குத்தத்தம் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யட்டு, நிறைவேறட்டு. இந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டுன்னு சொல்லி நம்ம சொல்ல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறதற்கு அவர் ஆசையாக இருக்கிறார். பாருங்கள், இங்கே ஈசாக்குக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமுக்கிட்ட ஆணையை நான் என்ன பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். 5வது வசனம் வாசிக்கலாம். ஆ ஆ ஆ
பாருங்க, இந்த சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் எப்படிப்படுவாங்க? ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நாமும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததுனா தான் தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். பாருங்க, இப்போ ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடை. இப்போ ஈசாக்கு என்ன பண்ணா? விதை விதைத்தான். சரியா? கர்த்தர் அதை என்ன செஞ்சார்? 100 மடங்கு. இப்போ ஒருவேளை இவன் விதைக்காமே இருந்திருந்தான்னு வச்சுங்க, என்ன ஆகும்? ஆசீர்வாதம் வந்திருக்குமா? வந்திருக்கா? நம்ம வெறும் சோம்பேறியாவே சும்மாவே இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஆசீர்வாதம் வராது. விதைத்தான், அதற்குரிய அறுவடையை பெற்றுக்கொண்டான். சிறுக விதைக்கிறவன் எவ்வளோ அறுப்பான்? சிறுக அறுப்பான். பெருக விதைக்கிறவன் 1 ஏக்கரில் விதைச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 ஏக்கர்லேருந்து அறுவடை வரும். 10 ஏக்கரில் விதைச்சிருக்காங்கன்னா 10 ஏக்கர்லேருந்து அறுவடை வரும். அப்போ நம்ம விதைக்கிறதை தேவன் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். நம்முடைய வருமானத்தில், நம்முடைய சம்பளத்தில் ஒரு பகுதியை நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அப்படி சேர்த்து வச்சாதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும். இங்கே பாருங்கள், ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அப்போ விதைக்கும் போது தேவன் ஆசீர்வதிப்பார். நம்முடைய கால் கீழேயே ஆசீர்வாதம் இருக்கும், நமக்கு தெரியாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒருவேளை கஷ்டப்பட்டீங்க, வறுமை கோட்டு கீழே இருந்தீங்கன்னா ஆண்டவர் சமூகத்தில் கேட்கணும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லையை விரிவாக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். பாருங்க, அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனான். பாருங்க, ஈசாக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சு அவன் விருத்தியடைய செய்து அவன் மகா பெரியவனாய் மாறினான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை விரும்புகிறார். மகா பெரியவனானான், ஐஸ்வர்யவானாய் விருத்தியடைந்து நம்முடைய வாழ்க்கையில் அந்த அப்போ நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததி எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார், யாக்கோபை ஆசீர்வதித்தார், அவனுடைய சந்ததியை ஆசீர்வதித்தார், இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நம்மையும் தேவன் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறார். பாருங்க, அவனுக்கு என்ன ஆசீர்வாதம்லாம் உண்டாச்சு. அவனுக்கு ஆட்டு மந்த, மாட்டு மந்த, அநேக பணிவிடைக்காரர் இருந்தபடினால் பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு, பெலிஸ்தர் அவன் மேலே என்ன பட்டாங்க? பொறாமைப்பட்டாங்க. சரியா? அவனுக்கு அவனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து எல்லாரும் பொறாமப்பட்டாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமப்பட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நிறைய பேர் என்னை பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் பொறாமப்பட்டு சண்டை போட்டு என்ன செய்யக்கூடாது? கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தும் போது அயலகத்தார் எல்லாரும் பொறாமைப்படுகிறது எழுதியிருக்கிறது பாருங்க. அதனால் அவங்க பொறாமப்படுறதை குறித்து நம்ம என்ன செய்ய வேண்டாம்? வருத்தப்பட வேண்டாம். என் ஆசீர்வாதத்தை குறித்து, என்ன குறித்து, என் பிள்ளைகளை குறித்து பொறாமப்படுறாங்க. பொறாமப்பட்டுட்டாங்கனாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பாருங்கள், நல்ல நம்ம குடும்பங்களில் சில காரியங்கள், நன்மையான காரியங்கள் நடைபெறும். அப்போ தான் நிறைய பகைகள் எல்லாம் என்ன செய்யும்? வெளிப்படும். அப்போ தான் நம்ம மேலே கோபத்தில், கசப்பில், பகைகள் இருக்கிறவங்கெல்லாம் நம்மளை அதை வெளிக்காட்டுவாங்க. ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மை பாராட்ட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், அவன் எப்படி இருந்தானா, அந்த ஜனங்கள் எல்லாரையும் காட்டிலும் பலத்தவனாக இருந்தான். 16 வசனம் பின்பாகம், எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனாக எண்ணப்பட்டார். வாசிக்கலாம், 22 வாசிங்க. பின் பாருங்க, அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். முதல்ல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தான் அந்த உலகத்திலேயே தரிசனமானார் என்று பைபிள் சொல்லுது. முதல் முறையாக ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமானார். அப்புறம் அவனுடைய மகனாகிய ஈசாக்குக்கு தேவன் தரிசனமானார். 24 வாசிக்கிறேன் பாருங்க. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே,
நான் உன்னோடு இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன். இப்போ நம்ம இப்படி செவ்வாய்க்கிழமை தோறும் ஆண்டவரை தேடி இந்த இடத்துக்கு வருகிறோம். அது நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமோ ஒரு பெருக்கத்தையும் கொண்டு வரும். அது நமக்கு தெரியாது. நம்ம இப்படி வர்றதுனால பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்களா, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கை ஆசீர்வதித்து 100 மடங்கு ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு நம்மையும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதற்கு பிறகு பாருங்க, அவனுடைய குமாரனாகிய யாக்கோபையும் கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். நம் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் முதல் 3 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மூணாவது வசனம் வந்துருங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பழகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யாக்கோபை அவனுடைய தகப்பனாகிய ஈசாக்கு என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறார். இங்கே ஆசீர்வாதம் எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் உன்னை பழகி பெருக பண்ணுவேன் எல்லாம் சொல்கிறார். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? யாக்கோபு காதல் திருமணம் செய்ததாக சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அவருடைய தகப்பனார் தான் இங்கேருந்து அனுப்புகிறார். நீ போய் இங்கே பெண் கொள்ளக்கூடாது, உன்னுடைய மாமாவுடைய வீட்டில் போய் பெண் கொள்ளணும்னு சொல்லி அனுப்புகிறது அவரை. பாருங்க, அவன் அங்கேருந்து வரும்போது தேவன் அவனை பலப்படுத்துகிறார். பாருங்க, 13வது வசனம் வாசிக்கலாம். ஆமேன், ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்கள் படுத்திருக்கிற பூமியை உங்களுக்கு சொந்தமாக தருவார். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம படுத்திருக்கிற பூமி சரியா, அந்த பூமியை உங்களுக்கு சொந்தமாக ஆண்டவர் உங்கள் சந்ததிக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்கள் காலத்திலையும் நடக்கலாம், உங்கள் சந்ததியினுடைய காலத்திலையும் நடக்கலாம். கர்த்தர் அதை உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். 15வது வசனம் வாசிக்கிறேன். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை என்ன செய்யலை? கைவிடுவது இல்லை. நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பாருங்கள், இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொன்னதை செய்கிற அளவுக்கும் கைவிடவே மாட்டார். வாக்கு தத்துவம் ஒன்று இருந்தால் போதும். அதுதான் ஆசீர்வாதத்தினுடைய திறவுகோல், அதுதான் ஆசீர்வாதத்தினுடைய சாவி. ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவங்கிற திறவுகோல். சரி, இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு என்னென்ன வாக்கு தத்துவம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார்? சத்தமாக சொல்லுங்கள், ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். உங்களுக்கு ஆண்டவர் சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம், பயப்படாதீங்க, அதை ஒன்றும் பிசாசு எடுத்துகிட்டு போக முடியாது. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, நீ விசுவாசித்தால் தெய்வமாய். இந்த நியூ இயர் வரப்போகுது. நமக்கு இந்த வருஷ கடைசி ஆன உடனே நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். ஆண்டவர் புது வருஷத்தில் எனக்கு என்ன வாக்கு தத்துவம் தாராரு. இந்த சிஎஸ்ஐ சர்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்டு எடுக்க வைப்பாங்க. நிறைய பேர் பாருங்கள், கண்ணை மூடிட்டே போய் எடுப்பாங்க. ஏன்னா கண்ணை திறந்தால் கெட்ட வசனம் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் யாருக்கும் அதில் சாபமான வார்த்தை ஏதாவது பிரிண்ட் அடிச்சிருப்பாங்கங்கிறீங்க? பிரிண்ட் அடிச்சிருக்கவே மாட்டான். சிலர் எடுத்து முடித்தோன்னே கலர் பார்ப்பாங்க, என்ன கலர் வந்திருக்கு, ரெட்டா க்ரீனா, பிடிச்ச கலர் வந்திருக்கா, பிடிக்காத கலர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சிலர் பார்ப்பாங்க. பாருங்கள், அதெல்லாம் காட்டிலும் தேவன் என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாருங்கிறது தான் முக்கியம். நம்ம சும்மா போனோன்னா ஆண்டவர் நம்மகிட்ட பேச மாட்டார். ஒரு எதிர்பார்ப்போட, மனசில் ஒரு எதிர்பார்ப்போட, ஒருவேளை நம்ம பர்த்டே வரலாம், பிறந்த நாள் வந்தால் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், இதில் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார். அப்படி தானே? நிறைய பேருக்கு பிறந்தநாளே ஞாபகம் இருக்காது. யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு இல்லை? எனக்கெல்லாம் December 6 பிறந்தநாள். அவருடைய பர்த்டே அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு வாக்கு தத்துவத்தை எதிர்பார்ப்போம். கேக் வர்றதோ சட்டை வர்றதோ அதெல்லாம் ரெண்டாவது, வேஸ்ட்டு. ஆண்டவருடைய வாக்கு தத்துவம், இந்த பிறந்த நாளுக்கு யாராவது நமக்கு
ஒரு வாக்குத்தத்தத்தை ஜெபித்து சொல்கிறாங்களாம். அப்புறம் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார் அப்படின்னா அந்த வாக்குத்தத்தம் அந்த வருஷத்தோடு முடிகிறது அல்ல. அந்த டிசம்பர் 31 அந்த வாக்குத்தத்தம் முடிஞ்சு போகிறது கிடையாது. ஆண்டவர் கொடுத்துட்டார்னா அவருடைய வருகை மட்டும் வேலிடிட்டி இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார் அப்படின்னா ஒரு வருகை மட்டும் நமக்கு அந்த வாக்குத்தத்தத்துக்கு வேலிடிட்டி இருக்குது. சிலர் என்ன நினைப்பாங்க, இந்த வருஷம் முடிவில் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா அதுக்கு அது முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. அந்த வருஷம் முடிஞ்சாலும் பரவாயில்ல, தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். இவனுடைய சொன்னதை செய்யும் அளவுக்கு ஒன்று என்ன செய்ய மாட்டேன். இப்போ நீங்கள் விசுவாசிக்கணும், அந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். அது மாத்திரமில்ல, ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே என் வாழ்க்கையில் சொன்னீங்களே. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈசாக்குக்கு, ஆபிரகாமுக்கு, யாக்கோபுக்கெல்லாம் ஆண்டவரே வாலண்டியராக வந்து சொல்கிறார், ஏப்பா நான் இதை உனக்கு உன் தகப்பனுக்கு நான் ஆணையிட்டதை நான் என்ன செய்வேன், நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்காக கர்த்தர் என்ன பண்ணுறாரு, சொல்லி அதை நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை என்ன செய்ய மாட்டேன். நான் ஜோமனும் இப்படி, ஆண்டவரே சொன்னதை செஞ்ச பிறகும் கைவிடாதீங்க, சொன்னதை செஞ்ச பிறகும் என்ன செய்யாதீங்க, கைவிடாதீங்க. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கூட இருக்கணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது தான் உலகத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதம். வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம். இல்லை, கர்த்தர் என்னுடைய வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். என் வலது பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார். அதுதான் நம்முடைய நம்பிக்கை, அதுதான் நம்முடைய. இல்லை, காரில் ஏறும்போது ஒரு ஊழியக்கார் சொல்கிறார், வலது பக்கத்தில் ஆண்டவர் உட்கார்ந்துருப்பார். ஒரு ஊழியக்கார் சொல்கிறார், ஃப்ரண்ட் சீட்டை நான் உட்கார மாட்டேன், அந்த சீட்டை ஆண்டவருக்குன்னு சொல்லி நான் என்ன செஞ்சுருப்பேன், போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி. சென்னையில் நம்ம ஒரு ப்ரேயர் சென்டர் வச்சுருக்கிறோம். அந்த ஹவுஸ் ஓனர் அந்த இடத்துல ஒரு சேர் போட்டு வச்சுருப்பாங்க. இது வந்து ஆண்டவருக்காக இந்த சேர், ஆண்டவர் வந்து உட்கார். பாருங்கள், நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோமா, ஆண்டவரை நம்புகிறோமா, நம்ம பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறாருங்க உணர்வோடு நம்ம இருக்கணும். ஒருத்தர் நம்மளை அவமானப்படுத்தினாங்க அப்படின்னா நம்மளே இல்லை, நம்மோடு இருக்கிற ஆண்டவரை. அதனால் கர்த்தர் நம்மளை ஒரு காலத்திலையும் நம்மளை ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார். நிச்சயமாக தேவன் நம்மளை உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறதுக்கு வல்லமை உள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியாத காலத்தில் மோசேக்கு ஆண்டவர் தொடர்ந்து ஆபிரகாமுக்குடைய ஆசீர்வாதம், ஈசாக்குடைய ஆசீர்வாதம், யாக்கோபுக்கு, யோசேப்புக்கு, அவன் சந்ததிக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இன்றைக்கு நமக்கு வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்குது. என்னாகமம் 6வது அதிகாரம் 24 வாசிங்கன்னா, என்னாகமம் 6:24 வாசிங்க. என்னாகமம் 6:24. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை என்ன பண்ணுவாராம், காக்க கடை. எவ்வளோ ஒரு ஜெபம் பண்ணு. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஆண்டவர் கொடுக்கிற ஐஸ்வர்யம் அதனோட வேதனையை கூட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கு. வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். சில நேரத்தில் ஆசீர்வாதம் இருக்கும், வேதனையோடு இருக்கும். சிலருக்கு அந்த ஆசீர்வாதத்தை அவங்க அனுபவிக்க முடியாது, ஒரு வேதனையோடு இருப்பாங்க. இல்லை, நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க. இப்போ டயபெட்டிக் வந்துட்டு சுகர் வியாதி வந்துருச்சுன்னா லட்டு சாப்பிட முடியாது, ஆனால் ஆசீர்வாதம் நிறையா இருக்கும். அப்படி நிறைய ஆசீர்வாதத்தை நிறைய பேரால் அனுபவிக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனை கூட்டார். ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். தேவன் நம்ம என்ன செய்கிறார், பாதுகாக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதமே ஆண்டவருடைய பாதுகாப்புக்கு கீழே இருக்கிறதாக வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அதனால் அந்த ஜெபத்தை மோசேக்கு அன்றைக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். அந்த ஜெபம் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. இன்னும் கூட நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 2வது அதிகாரம் 7வது வருஷம் வாசிக்கலாம். உபாகமம் 2:7 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் பாருங்க, இந்த 40 வருஷம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார். ஒன்றும் என்ன செய்யல, குறைவுபடவே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
இஸ்ரவேல் ஜனங்கள் பொதுவாக 40 நாளில் வர வேண்டிய இடத்துக்கு ஆண்டவர் எத்தனை நாளில் கூட்டு வந்தார்? 40 வருஷம். இல்லை, ஒருத்தர் இப்படி சொல்கிறார், நம்ம ஆண்டவர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் சில காரியத்தை. ஏன் 40 வருஷம்? அன்றைக்கு 40 வருஷம் நடத்தினதுனால தான் ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொண்டார். 40 வருஷம் நடத்தினால தான் ஆண்டவர் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்து கொண்டார்கள். அந்த 40 வருஷம் நடத்தினால இன்றைக்கி நம்ம வேதாகமத்தில் எழுதி வைத்து தேவன் இன்னும் பெரிய அற்புதங்களையும் வல்லமைகளையும் செய்யக்கூடியவர் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் அற்புதம் செய்வார். நீங்கள் நினைக்கிற டைமில் அற்புதம் நடக்காது, அவர் நினைக்கிற டைமில் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு டைமில் நினச்சிட்டு இருப்பீங்க, இப்போ அற்புதம் நடந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி. அவர் ஒரு டைம் வச்சுருப்பார், அவர் ஒரு குறித்த வேலை வச்சுருப்பார். அந்த வேலையில் அற்புதம் நடக்கும். இன்றைக்கே நடந்தால் நல்லா இருக்குமே நம்ம நினைப்போம். அவர் ஒரு வேலை வச்சுருப்பார். அந்த வேலையில் கரெக்டாக நடந்தால் தான் அந்த அற்புதத்திற்கு அந்த ஆசீர்வாதத்திற்கு ஒரு நன்மை. சிலருக்கு பாருங்கள், சிலருக்கு 20 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுது, சிலருக்கு 25 வயசு, சிலருக்கு 30 வயசு, அதை தாண்டி சிலர் கல்யாணம். ஏன்னா தேவன் தெரியும் எத்தனை வயசில் கல்யாணம் பண்ணால் இவன் எப்படி ஒழுங்காக வாழ்வான்ங்கிறது அவருக்கு தெரியும். சரியா? அது அப்படி இருந்தவே இன்றைக்கி நிறைய டிவோர்ஸ்லாம் என்ன செஞ்சுட்டு பெருகிருச்சு. நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணத்தை குறித்து ஒன்றுமே தெரில. குடும்பம்னா என்ன, கல்யாணம் என்ன அப்படின்னா தெரியாமையே நிறைய பேர் இன்றைக்கி என்ன செஞ்சுக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கொள்கிறாங்க. அப்போ தேவன் ஒரு டைம் வச்சுருப்பார். அதனால் நிறையா பேருக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி கவலைப்பட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமேன்னு சொல்லுங்கள். கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி சிலருக்கு வருத்தம் வந்துடும். 30 வயசு ஆகிட்டா, ஐயோ நமக்கு கல்யாணம் ஆகலையே. அன்றைக்கி ஒருத்தன் இப்படி தான் அவங்க அப்பாட்ட சண்டை போட்டிருக்கான், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு. அவர் பிடிச்சிட்டு வந்துட்டார். பிரதர், இவனுக்காக ஜோம் பண்ணுங்க. நீ என்னடா பண்ணுற, பெட்டி கடை வச்சுருக்கேன், எதுக்குடா கல்யாணம்னு இப்போ இல்லை. கல்யாணம் பண்ணேன்னா நான் மத்தியானம் சாப்பிடும்போது மாற்றி விட்றதுக்கு ஆள் இல்லை. ஒரு பொண்டாட்டி இருந்தால் என்ன பண்ணிடுவா, மாற்றி விட்டுருவா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியும் இல்லை, இப்படி தானே அகஸ்டினுக்கு எப்போ கல்யாணம் பண்ணணும்னு ஆண்டவருக்கு தெரியும். விஜய்க்கு எப்போ கல்யாணம் வைக்கணும் ஆண்டவருக்கு 100வது வருஷம் அசனத்தை சேர்ந்து கொண்டாடணும்னு கர்த்தர் நினச்சிருப்பார் இல்லை? ஆமாம், இன்னும் கொஞ்சம் தாமதமான பின்வாங்கி போயிருப்பான். சரியா? அதனால் கரெக்டான நேரத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருப்பார், வச்சிருப்பார். ஏற்ற நேரத்தில் அந்த காரியத்தை கர்த்தர் செய்கிறதற்கு அவர் வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். அதனால் ஒன்றுமே குறையப்படாது. 40 வருஷம் நடத்தினார், இனி உங்களை நடத்துகிறதற்கு தேவன் வல்லமை உள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசித்து நிறைவு செய்யலாம். திருப்பிக் கொள்ளுங்க. உபாகமம் 7வது அதிகாரம் 13வது வசனம். உபாகமம் 7:13. உண்மையில் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனியாகிய தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் மாடுகளின் பலனையும் ஆட்டு மந்தைகளின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. பாருங்கள், பிதாக்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். உன் மேலே அன்பு வச்சு, முதல்ல சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் முதல்ல உங்கள் மேலே அன்பு வச்சுருக்கு. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை விட அவர் நம்ம மேலே வச்சுருக்கிற அன்பு பெருசு. அப்படி தானே? ஆசீர்வாதத்தை காட்டிலும் தேவன் நம்ம மேலே வைத்த அன்பு பெருசு. பாருங்கள், வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், சகல ஜனங்களை பார்க்கல நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். எல்லாரையும் பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சில நேரத்தில் நானே என்ன பண்ணுவேன், ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்துட்டாருன்னா நானே ஸ்டெப் எடுத்து பார்ப்பேன். அப்படியெல்லாம் இல்லை, ஆண்டவரே சில டைமில் நமக்கு ஸ்டெப் எடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே அடியெடுத்து வைப்பார். நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கிறது தான் நம்முடைய வேலை. ஆண்டவர் செயல்படுவதற்காக நாம் காத்திருக்கணும். ஆண்டவர் செயல்படுவார், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் பெருக பண்ணுவார். நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும். அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி பெருக பண்ணுவார், பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணலாம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தந்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொண்டார்கள், வாக்குத்தத்தத்தின்படி சுதந்தரித்து கொண்டார்கள். இன்றைக்கி நீங்கள் கண்ணீரோடு அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம்.
எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நீங்கள் இருக்கலாம். இயேசு ராஜாதி ராஜா உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் சொல்கிறார், சிலருடைய வாழ்க்கையில் நீங்கள் சிறு வயதில் இருந்தே தகப்பனார் உங்களுக்கு செலவு செய்தார், சகோதரர்கள் உங்களுக்கு செலவு செய்தார், கணவர் உங்களுக்கு செலவு செய்தார், உங்கள் கையில் நீங்கள் பணத்தையே பார்த்ததில்லை, ஒரு ஆசீர்வாதத்தையும் பார்த்ததில்லை. ஆனால் இனி தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் கரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தரப்போகிறார். உங்கள் பிள்ளைகள் இனிமேல் சம்பாதிக்கிறத உங்கள் கரத்தில் கொடுக்க போகிறாங்க. அது என் அம்மா கையில் கொடுத்தாதான் ஒரு ஆசீர்வாதம்னு சொல்லி அவங்க பார்க்க போகிறாங்க. இயேசுவின் நாமத்தினால் இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறாண்டவரே. அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டாண்டவரே. நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற இந்த வேளையில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஆசீர்வதிப்பீராக. சிலர் உங்க பிள்ளைகளுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணீங்க, என் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கணும், என் பிள்ளை உயர்த்தப்படணும்னு ஜெபித்தீங்க. ஆனா பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, உயர்த்தப்பட்டாங்க, ஆனா உங்களை கண்டுக்கல. இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா என்ன ஆசீர்வதிங்க, ஏசப்பா என்ன பெருக பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், உன்னை ஆசீர்வதித்து உன்னையே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவனே உம்மை நோக்கி பார்க்கிறாண்டவரே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை கூட்டார் சொன்ன வார்த்தையின்படி வேதனை இல்லாத ஆசீர்வாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். ஓ மகிமையின் தேவனே உம்மை துதிக்கிறோம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்ன்னு சொன்ன தேவன் எங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையின் தேவனே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. துதிகளில் பயப்படத்தக்கவரே உம்மை துதிக்கிறோம். ஜோமனுங்க, ஜோமனுங்க, வாய்களை விரைவா தரங்க, நன்மையால் நிரப்புவா ஆண்டவரை. எங்களை ஆண்டவரை எந்த சோர்வின் ஆவிகளோ பலவீனத்தின் ஆவிகளோ ஆண்டவரை எந்த கணனத்தின் ஆவிகளை எங்களை தொடாதபடிக்கு தேவன் பாதுகாத்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறேன். மகிமையின் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பீராக, வல்லமையின் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பீராக. நிச்சயமாக ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் சொன்ன வாக்குத்தத்தம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. எங்க ஆவிக்குரிய பிதாவா ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு ஆண்டவரே நீங்க இட்ட ஆணையின்படி ஆசீர்வதித்தது போல எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க எல்லை விரிவாகட்டும், எங்களுடைய எல்லை விரிவாகட்டும். கர்த்தருடைய கரம் இறங்கி எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த டிசம்பர் மாசம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டு ஆண்டவரே. இந்த வருட கடைசியில் எங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரால். 1ஆம் தேதி இல்லை, 30ஆம் தேதி ஆசீர்வதிக்க முடியும். 27ஆம் தேதி 28ஆம் தேதி வந்தாலும் தேவனால் ஆசீர்வதிக்க முடியும் ஆண்டவரே. அடுத்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், அடுத்த வருஷம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ மகிமையின் தேவ வல்லமை தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு புதிய அபிஷேகத்தை புதிய வல்லமையினால நிரப்பும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா உம்மை தேடி இந்த இடத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாத வல்லமையை பார்த்துக்கொள்ளட்டு. இதோ சுகமளிக்கிற கரம், தேவனுடைய சுகமளிக்கிற கரம் இறங்கி வருகிறது ஆண்டவர். அநேகரை சுகப்படுத்துகிறார், அவருடைய தழும்புகளால் குணமாக்குகிறீர்கள். இயேசுவின் நாமத்தினால் அவருடைய தழும்புகளால் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம், இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிசயம் நடக்கட்டு. யாரும் வந்த வண்ணமாய் திரும்பி போகாத வடி கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க, வல்லமையை கட்டளையிடுங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உன்னதத்தின் வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை ஆசீர்வாதம் உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. வருஷ கடைசியில் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எங்க கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி நிக்க கூடாது. அற்புதமாய் டிசம்பர் ஆண்டவரே அப்பா கிறிஸ்மஸ் ட்ரெஸ், நியூ இயர் ட்ரெஸ் ஆண்டவரே, உங்க பிறந்தநாள் ட்ரெஸ் கர்த்தர் வாங்கி கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் ஆண்டவர். ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மகிமையின் தேவன் மகிமையான காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிச்சு அனுப்புங்க ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை. ஆண்டவரே நாங்களும் சண்டே ஸ்கூலில் ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க எங்களுக்கு சத்துவத்தையும் பலனையும் தேவன் தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரை. இந்த மாதத்தில் எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் எவ்வளவு செலவுகள் இருந்தால் எல்லாத்தையும் அற்புதமாய் அதிசயமாய் செய்யுங்க ஆண்டவர். பாவத்தோடு யாரும் வந்துடுங்கன்னா விடுதலை கேளுங்க.
ஆண்டவர் அற்புத விடுதலை கட்டளையிடும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. வியாதியோடு யாரும் இருப்பீங்கன்னா சுகத்தை கேளுங்க. இருதயத்தில் கை வச்ச ஆண்டவரே, இந்த வியாதியில் எனக்கு ஒரு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக, அதிசயத்தை செய்வீராக சுவாமி. உடைய நாமம் மகிமைப்படட்டு, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இணைந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். God multiply you.